வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் ஸ்கிரீன் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புடாபெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது செஸ்ஸில் நடைபெற முக்கியமான போட்டிகளில் ஒன்று. இப்போ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நடைபெறுது. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ஹங்கேரியுடைய தலைநகரான புடாபெஸ்ட்டில் தான் நடைபெறுது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க யாரெல்லாம் ஓப்பன் பிரிவில் விளையாடுறாங்க அப்படின்னா அர்ஜுன் எரிகைசி, குகேஷ், பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ணா பெந்தலா இவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. ஓப்பன் பிரிவு அப்படின்னா ஆண்கள் மட்டும் விளையாடுற பிரிவு அப்படிங்கிறது தான். அடுத்தது மகளிர் பிரிவில் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா ஹரிகா, வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால், தானியா சச்தேவ் இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க மகளிர் பிரிவில் விளையாடுறாங்க. இதில் ரஷ்யா அணி பங்கேற்கிறதுக்கு தடை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்துருக்காங்கல்ல, இதற்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக தான் ரஷ்ய அணிக்கு வந்து தடை வச்சுருக்காங்க. இப்போது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதை பற்றி நிறைய எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது 2022ஆவது ஆண்டு நடைபெற்றது தான். ஆனால் 2023ஆவது ஆண்டு நடைபெற்ற எக்ஸாமில் கூட இதை கேட்டாங்க. இனிமேல் கூட அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இது 2022ஆவது ஆண்டு நடைபெற்றது. நம்ம சென்னையில் தான் நடைபெற்றது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா முதல் முறையாக அந்த நேரம் தான் இந்தியாவில் இந்த போட்டி நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் வந்து முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற்றது. சென்னையில் தான் 44வது செஸ் ஒலிம்பியாட் தான் நடைபெற்றது. ஓகேவா? இதற்கான லட்சணையாக அவங்க தம்பி அப்படிங்கிற ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த செஸ்ஸில் இருக்கிற குதிரை இருக்குல்ல, அதை தான் அவங்க தம்பி அப்படின்ற மாதிரி பேர் போட்டிருந்தாங்க. ஓகே, இதில் இந்திய ஓப்பன் அணி வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய மகளிர் அணியும் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க இந்த போட்டியில். இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற போட்டி. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2022 நடைபெற்றது. இப்போ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்த 2024ஆவது ஆண்டு நடைபெறுது. இனி 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2026ஆவது ஆண்டு உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தான் நடைபெற போகுது. அடுத்தது ஆபரேஷன் ஓனாய் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் உல்ஃப் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க. இதை ஹிந்தியில் ஆப்ரேஷன் பேடியா அப்படின்னு சொல்கிறாங்க. பேடியா அப்படின்னா ஓனாய் அப்படிங்கிறது தான். ஓகே, இது என்னாச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பஹ்ராய் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஓனாய் தாக்குதல் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் வந்து நிறைய பேர் இறக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த ஓநாய்களை கூண்டு வைத்து பிடிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் உல்ஃப் அப்படிங்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பற்றி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறவர், உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க. இது மாதிரி முக்கியமான சில ஆப்ரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன் இந்திராவதி இது இந்த ஆண்டு தொடங்கின திட்டம். ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் ஹைட்டி நாட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற டொமினியன் குடியரசு நாட்டிற்கு நம்ம இந்தியர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வர திட்டம் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் அஜய் இது 2023ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இஸ்ரேல் காசா போரின் போது நம்ம இந்தியர்கள் அங்கேருந்து பத்திரமாக மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம். அந்த திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா மோக்கா புயல்னால மியான்மர் நாடு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த டைமில் நம்ம இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம். அதுதான் ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது ஆப்ரேஷன் காவிரி. இது பார்த்தீங்கன்னா 2023ஆவது ஆண்டில் சூடானில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் அங்கே இருக்கிற இந்தியர்களை பத்திரமா மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது. அப்புறம் ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிற திட்டம் இது 2022ஆவது ஆண்டு நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரின் போது இந்தியர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்கிறதுக்கான திட்டம் தான் ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறது. அப்புறம் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இது 2022ஆவது ஆண்டு நடைபெற்ற திட்டம். இது என்ன அப்படின்னா பிரிட்டன் அரசு 2ஆம் எலிசபெத் இறந்தாங்கல்ல, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி இது 2021ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட தாலிபான் தீவிரவாத அமைப்பு வந்து கைப்பற்றியிருந்தாங்க. அப்போ கைப்பற்றும் போது அங்கேருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்கான திட்டம் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது. இதெல்லாமே ரொம்ப முன்னாடியுமே தொடங்கியிருந்தாலுமே இன்னும் வர எக்ஸாமில் கூட இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே படித்து வச்சுங்க. ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டடி ஹால் வசதி இருக்குது. சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்கிற கிளையில் வந்து ஸ்டடி ஹால் வசதி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, ஒரு மாதம் 500 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் இதில் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது, அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் முதல் நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ANRF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புடைய முதல் நிர்வாக குழு கூட்டம் இப்போ டெல்லியில் தான் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. ANRF அப்படிங்கிற அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. அறக்கட்டளைனா என்ன? ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன? அவங்கக்கிட்ட காசு இருக்கும், அவங்க வந்து யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அதற்காக தொடங்கப்பட்டது தான் இது. இது 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதோடைய காலம் வந்து 5 ஆண்டுகள். 2023ஆம் ஆண்டுலேருந்து 2028ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்க வந்து காசு கொடுப்பாங்க. இது எவ்வளோ ரூபாய் மதிப்பில் இது தொடங்குறாங்க அப்படின்னா 50,000 கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. எந்தெந்த கல்வி நிறுவனங்களுக்கு காசு தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்தப்பா ஒரு 10 கோடி இந்த வச்சுங்க, இதை வச்சு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 80% அரசு சாரா அமைப்புகளுடைய பங்களிப்பு தான் இதில் இருக்குது. அரசு சாரா அமைப்புகள் அப்படின்னா தனியார் அமைப்புகள்லாம் இருக்குல்ல, தனியார் அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து NGO அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதாவது தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி சில அமைப்புகளை வைத்து தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. 80%. இப்போ டாடா நிறுவனம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதான் நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்துக்குலேருந்து தான் கொஞ்சம் காசு வாங்கி இதை செயல்படுத்துவாங்க. அடுத்தது, ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த ரயில் நிலையம் இது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரயில் நிலையங்கள்லாம் அதிகமாக வருவாய் வருது, அதே மாதிரி அதிகமான பயணிகள் வராங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுவாங்க. இதற்கு முன்னாடி 2017-18 வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடைபெற்ற நிதியாண்டு இருக்குல்ல, 2023-24 நிதியாண்டுக்காக இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது புதுடெல்லி ரயில் நிலையம், 2ஆம் இடம் பிடித்தது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஹவுரா ரயில் நிலையம், 3ஆம் இடம் பிடித்தது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். ஓகே, அதுவே புறநகர் ரயில் நிலையங்கள் பட்டியல், அதாவது லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல, அதில் வந்து முதலிடம் பிடித்தது மும்பை ரயில் நிலையங்கள். மும்பையில் இருக்கிற லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து முதலிடம் பிடிக்குது. 2ஆம் இடம் பிடித்தது நம்ம சென்னையில் இருக்கிற சென்னை புறநகர் ரயில் நிலையங்கள். ஓகே, இதில் சென்னை புறநகர் ரயில் நிலையங்கள்லேயே நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எக்மோ ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷன் இருக்குது. அந்த சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் முதலிடம் பிடித்தது இந்த சென்னை பீச் ரயில் ஸ்டேஷன் தான். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் தான் முதலிடம் பிடித்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது, பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 12, 2019. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் ஓய்வூதியம் வழங்குற திட்டம் தான் இது. அதிகபட்சமாக மாதம் 3000 ரூபாய் வரைக்கும் வழங்குவாங்க. இது சும்மாவே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா 18 வயதிலிருந்து 40 வயது விவசாயிகள் இந்த திட்டத்தில் வந்து இணைந்து அவங்க மாதம் 55லிருந்து 200 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும். இந்த 55 ரூபா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் 200 ரூபாய் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கு அடிப்படையில் அவங்க வந்து 60 வயது அடைந்ததுக்கப்புறம் மாதம் கவர்மெண்ட் வந்து காசு கொடுப்பாங்க. இதில் ஒருவேளை 60 வயசு வரைக்கும் இவங்க காசு கொடுத்துட்டாங்க, 60 வயசுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு அதில் பாதி காசு கொடுப்பாங்க. இப்போ 3000 கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா 1500 ரூபாய் வச்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ எதனால் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி நாளையோட 5 ஆண்டுகள் வந்து நிறைவு பெறுது. அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு திட்டம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமாக என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த திட்டம் வந்து யாருக்கானது, இது எதற்கானது அப்படிங்கிற நோட் பண்ணோம். 2வதாக அது எந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிற பார்க்கணும். இந்த டேட்டெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் லைட்டாக நீங்கள் பார்த்து வச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா அப்படிங்கிறது எது தொடர்பானது அப்படின்ற மாதிரி கேட்டு 4 ஆப்ஷன் இருக்கலாம். மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை, அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். இது விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம். ஓகேவா? அடுத்தது, தமிழக ஊரக பகுதிகளில் எத்தனை நீர்நிலைகளை புனரமைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார்? இதற்கான ஆன்சர் 5000.
இப்போது ஊரக பகுதிகளில் 5000 நீர்நிலைகளை புனரமைக்கிறதுக்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு பண்ணி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இப்போ மொத்தமாக 22,051 சிறு பாசன ஏரிகள் இருக்குது. அதில் முதல் கட்டமாக 5000 ஏரிகளை வந்து புனரமைக்க போகிறாங்க. இந்த திட்டம் வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பு மூலமாக செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. ககன்யான் திட்டம் இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து 3 இந்திய வீரர்களை பூமியிலேருந்து விண்வெளியில் பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 3 நாட்கள் தங்க வைத்து அவங்கள வைத்து விண்வெளியில் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. இது இஸ்ரோவுடைய முதல் மனிதர்களை உள்ளடக்கிய திட்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வயோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோவை வந்து வடிவமைத்திருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வயோமித்ரா அப்படிங்கிற ரோபோ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதர்கள் போகிறதுக்கு முன்னாடி இது சும்மா போய் வந்து இதற்கு எதுவும் ஆகலை அப்படின்னா தான் அடுத்தது வந்து மனிதர்கள் அனுப்புவாங்க. ஏற்கனவே நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வயோமித்ரா அப்படிங்கிறது எந்த திட்டம் தொடர்பானது, ககன்யானா சந்திராயனா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ககன்யான் தொடர்பான திட்டம் தான். ஓகே, இப்போது இந்த திட்டத்தில் ராக்கெட் என்ஜின் அதை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 6ஆம் கட்ட சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறுல மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே தான் இதை வந்து பரிசோதனை பண்ணாங்க. நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், மகேந்திரகிரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. இந்த விண்வெளி நிலையத்திற்கு அவங்க பேர் வைத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது 2035 ஆண்டுக்குள்ளாடி அது நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசுடைய இலக்கு. அதே மாதிரி நிலவில் முதல் முறையாக ஒரு இந்தியரை வந்து தரையிறக்கணும் அப்படிங்கிற இலக்கு நம்ம 2040 ஆண்டாக இலக்காண்டாக நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதாவது 2040 ஆண்டுக்குள்ளாடி நம்ம வந்து நிலவில் முதல் முறையாக ஒரு இந்தியரை வந்து தரையிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டுடைய முதல் திட்டம் 2024 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி செயல்படுத்தப்பட்ட திட்டம் எக்ஸ்போசாட் அப்படிங்கிற திட்டம். இது கரெக்டாக இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் இதற்காக ராக்கெட் வந்து ஏவிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ஊடுகதிர் ஆய்வு பண்ணுறதுக்கான திட்டம். ஊடுகதிர் அப்படின்னா எக்ஸ்ரே ஆய்வு பண்ணுறதுக்கான திட்டம். துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விண்வெளியில் கருந்துளை இருக்குல்ல, பிளாக் ஹோல், அதுலேருந்து வெளியில் வர எக்ஸ்ரே ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த எக்ஸ்போசாட் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது, ஆதித்யா L1 திட்டம். இது வந்து சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கான திட்டம். L1 அப்படிங்கிற புள்ளி, லெக்ராஞ்சி 1 அப்படிங்கிற புள்ளியில் நின்று சூரியனை ஆய்வு பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோ செயல்படுத்தின ஒரு திட்டம் தான் ஆதித்யா L1 அப்படிங்கிற திட்டம். இதற்காக ராக்கெட் எப்போ ஏவிருந்தாங்க அப்படின்னா, 2023 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஏவிருந்தாங்க. இது எப்போ L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஆண்டு 2024 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நிலைநிறுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது சந்திராயன் 3 அப்படிங்கிற திட்டம். இது எப்போ தொடங்கியிருந்தாங்க, இது எப்போ வந்து இதற்காக ராக்கெட் ஏவிருந்தாங்க அப்படின்னா, 2023 ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி ராக்கெட் ஏவிருந்தாங்க. இது எப்போ தரையிறங்குச்சு அப்படின்னா, இது எப்போ நிலவில் தரையிறங்குச்சு அப்படின்னா 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தரையிறங்குச்சு. அதனால் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை நம்ம தேசிய விண்வெளி தினமாக கூட கடைபிடிக்கிறோம், நேஷனல் ஸ்பேஸ் டே. அடுத்தது, ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ரந்தீர் சிங். இதில் பாருங்கள், ஆப்ஷன் சியில் ரவீந்தர் சிங் அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து ரந்தீர் சிங் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா, அதில் முதல் முறையாக ஒரு இந்தியரை வந்து தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேர் ரந்தீர் சிங் அப்படிங்கிறது தான். இவருடைய பதவி காலம் 2024 ஆண்டிலிருந்து 2028 ஆண்டு வரைக்கும் இருக்கும். இவர் இந்தியாவுடைய முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர். இதே மாதிரி முக்கியமாக ஒலிம்பிக் தொடர்பான அமைப்புகளில் யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க, யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, அதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் தாமஸ் பாக் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறவங்க பிடி உஷா அப்படிங்கிறவங்க. அடுத்தது, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இந்தியாவை சேர்ந்தவங்க ஒருத்தங்க உறுப்பினராக இருக்காங்க. அது யார் அப்படின்னா நீட்டா அம்பானி அவங்க. அடுத்தது, சர்வதேச ஒலிம்பிக்குடைய தடகள கமிட்டி இருக்குல்ல, அத்லெட்டிக், அதோடைய உறுப்பினராக ஒரு இந்தியாவை சேர்ந்தவர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது, முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இது இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. 2024 ஆண்டுக்கானது இப்போ தொடங்கியிருக்காங்க.
ஓகே, இந்த முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பற்றி பார்த்தீங்கன்னா இது 2022 ஆண்டு நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் நிகழ்வில் முதல்வர் வந்து இதை பற்றி அறிவிச்சிருந்தார். நம்ம இந்த மாதிரி முதல்வர் கோப்பை வந்து முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டி வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து 5 பிரிவுகளில் இதற்கான விளையாட்டு வந்து நடைபெறுது. ஒன்று பொது பிரிவு, அதுக்கப்புறம் பள்ளி பிரிவு, கல்லூரி பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் பிரிவு, இந்த மாதிரி 5 பிரிவுகள் இருக்குது. இதில் 35 விளையாட்டுகள் விளையாடுறாங்க. அதே மாதிரி 168 பிரிவுகளில் விளையாடுறாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயம் இருக்கா, அதுலேயே வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் மாரத்தான் ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு விளையாட்டுலேயே அவ்வளோ பிரிவுகள் இருக்கும். இந்த மாதிரி தான் 168 பிரிவுகள் வந்து இருக்குது. இதில் முதல் பரிசு வெல்றவங்களுக்கு தனிநபராக இருந்தால் 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க, குழுவாக இருந்தால் 75,000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்தது, இப்போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. அங்கே இருக்கிற சில நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். ஜபில் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனத்தை நிறுவுறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ரூபாய் 2000 கோடி மதிப்பில் தான் நிறுவ போகிறாங்க. அடுத்தது, ராக்வெல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க காஞ்சிபுரத்தில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது, ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிற நிறுவனம், எம்எஸ்எம்இ நிறுவனம் இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் தமிழக இளைஞர்களுடைய திறனை வளர்க்கிறதுக்காக இது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஆட்டோடெஸ்க் நிறுவனத்து கூட. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சும்மா பார்த்து வச்சுருந்தா போதும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டாம். அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய வன தியாகிகள் தினம், இது செப்டம்பர் 11ஆம் தேதி, நேஷனல் ஃபாரஸ்ட் மார்டியர்ஸ் டே. இது என்னாச்சு அப்படின்னா, 1730ஆவது ஆண்டில் ராஜஸ்தானில் மகாராஜா அபய் சிங் அப்படிங்கிறவர் அரண்மனை கட்டுறதுக்காக கெஜர்லி அப்படிங்கிற மரங்களை வெட்டுறதுக்காக சொன்னார். அந்த டைமில் அங்கே இருக்கிற மக்கள், பிஷ்னோய் சமூக மக்கள், அவங்க வந்து அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. என்னென்னா, அவங்களுடைய புனித மரமாக அதை வந்து வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் அதை வெட்ட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களை வந்து வெட்டி கொண்டதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டிட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதனால் அரசுடைய அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வெட்டி கொண்டதுக்கப்புறம் மரத்தை வந்து வெட்ட சொன்னாங்க. ஓகே, இதில் முக்கியமாக பிஷ்னோய் சமூகத்தை சேர்ந்த அம்ரிதா தேவி பிஷ்னோய் மற்றும் 300க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்தாங்க. அப்போது இதை நினைவு கூற விதமாக தான் தேசிய வன தியாகிகள் தினமாக நம்ம இந்த செப்டம்பர் 11ஆம் தேதியை கடைபிடிக்கிறோம். அடுத்தது, பாரதியார் நினைவு தினம், இது வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி, இன்னைக்கு தான். மகாகவி தினம் அப்படின்னு இந்த தினத்தை 2021ஆவது ஆண்டு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? பாரதியார் எப்போ பிறந்தார் அப்படின்னா, டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். 1882ஆவது ஆண்டு பிறந்தார். எப்போ இறந்தார் அப்படின்னா, 1921ஆவது ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இறந்தார். ஓகே, இதில் பாருங்கள், நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், மகாகவி தினம் அப்படிங்கிறது பாரதியார் இறந்த தினமா பிறந்த தினமா அப்படிங்கிறது தான். ஓகேவா? நம்ம வந்து இவர் பிறந்த தினம் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது, அவர் இறந்த தினம் தான். ஓகேவா? அடுத்தது, இரட்டை கோபுரங்கள் தாக்குதல் தினம், இது செப்டம்பர் 11ஆம் தேதி. இதை 9/11 தாக்குதல் தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 9/11 அட்டாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷில் ட்வின் டவர் அட்டாக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து இரட்டை கோபுரங்கள் அப்படின்ற மாதிரி 2 இருந்தது. 2001ஆவது ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அல்கொய்தா தீவிரவாத அமைப்பு அமெரிக்காவில் இருக்கிற இந்த கோபுரங்களை தாக்கியிருந்தாங்க. இதனால் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. இப்போது இதற்காக தான் இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க, இதை நினைவு கூற விதமாக தான். இதில் 9/11 அப்படின்னா 9 அப்படிங்கிறது மாதத்தை குறிக்குது, செப்டம்பர் மாதத்தை குறிக்குது. 11 அப்படிங்கிறது 11ஆம் தேதியை குறிக்குது. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புடாபெஸ்ட். அடுத்தது, ஆபரேஷன் ஓனாய் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் முதல் நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த ரயில் நிலையம் எது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019 செப்டம்பர் 12. அடுத்தது, தமிழக ஊரக பகுதிகளில் எத்தனை நீர்நிலையங்களை புனரமைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார்? இதற்கான ஆன்சர் 5000. அடுத்தது, ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. அடுத்தது, ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ரந்தீர் சிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.